10th standard mathematics chapter 3 exercise 3.1 question number 1 substitution 3. Solve the following system of linear equations in three variables. X plus 20 equal to 3y by 2 plus 10 equal to 2z plus 5 equal to 110 minus of y plus z. So கவனிங்க, இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது டேரெக்டாக ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, எல்லாம் ஈக்குவல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டுன்றதையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டுன்றதுன்னு எக்ஸ் ப்ளஸ் 20 3y ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போனீங்க 3y ப்ளஸ் 2 × 10 20 டிவைடட் ஹோல் டிவைட் பை 2 வந்துடும். இப்போ இந்த 2 மொத்தமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ 2 × x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20. இது வேறு ஒன்றா 3y by 2 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 வந்து இந்த 10 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே கீழே 2 மல்டிப்ளை ஆகிற மாதிரி வரும். அப்போ இங்கேயும் வந்து 2 வந்துடும், மேலேயும் 2 வச்சு மல்டிப்ளை ஆகிற மாதிரி. அப்போ அதான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதான் கிராஸ் மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளைனா மேலேயும் கீழே மல்டிப்ளை ஆகும் 2. ஸோ அப்படி தான் அந்த 20 வந்துச்சு உங்களுக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா பை 2 இருக்குமா, அந்த 2 ரெக்கம் சைடு வந்தீங்கன்னா மொத்தமாக அது மல்டிப்ளைல வந்துடும் 3y ப்ளஸ் 20 இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20. எக்ஸு பாசிட்டிவ் இருக்கணும். ஸோ 2x ப்ளஸ் 40 மைனஸ் 3y மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. அதாவது நான் இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன். ஈக்குவல் டு 0. ஸோ 2x மைனஸ் 3y ப்ளஸ் 40 மைனஸ் 20 என்னது ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அல்லது இப்படி கூட போட்டுக்கலாம். 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20 அப்படிட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் இப்படி வச்சுக்கிட்டாலும் நல்லா. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதையே ரெண்டத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த 3y by 2 3y by 2 ப்ளஸ் 10 2z ப்ளஸ் 5 எடுத்துக்கோங்க. ஸோ 3y by 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3y ப்ளஸ் 20 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. 3y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 2 × 2z ப்ளஸ் 5. 3y ப்ளஸ் 20 அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா அகைன் அதே வேலை தான். 10 × 2 இந்த ஹோல் டிவைட் 2 பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சைடு இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னா இங்கே அதே நம்பர் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, மேலே கீழே அதே நம்பரால் டிவைட் பண்ணுவீங்க, மல்டிப்ளை ஏன் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் கிராஸ் மல்டிப்ளைன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மேலே கீழே 2 மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே பை 2 வந்துருமா, மேலே வந்து 20 ஆயிரும். அவ்வளோதான். ஸோ அது பார்த்தா கிராஸ் மல்டிப்ளை. அதுதான் இங்கே வந்திருக்கு. மொத்தமாக டிவைட் பை 2 போட்டுருணும். அடுத்தது ஆக்சுவலாக இதுக்கு பை 2 இருக்குல்ல. ஸோ அப்படின்னா காமனாக நீங்கள் வந்து பை 2 போட்டுருக்கு தான் இது. ஸோ இது குழம்பிடப்படாது. இப்போ இந்த 2 மொத்தமாக ஈக்குவல் அந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வந்து டிவைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மல்டிப்ளைல வேறு அதையும் மறந்துடப்படாது. இந்த 2zனா 4z ப்ளஸ் 2 5 10. இப்போ இங்கே இந்த z டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டாங்க. ஸோ அப்போ 3y ப்ளஸ் 20 மைனஸ் 4z மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ 3y மைனஸ் 4z ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. இது equation 2ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் equation எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் equation 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் ஆஃப் y ப்ளஸ் zன்னு இருக்குது. இதை எடுத்து சால்வ் பண்ணி ஒரு equation கண்டுபிடிக்கணும். இது 2z. ஸோ 2z ப்ளஸ் 5 ஃபஸ்ட்டு வந்து மைனஸை ப்ராக்கெட்டை உள்ள போடுவாங்க. ஸோ மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் y மைனஸ் zன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ 2z ப்ளஸ் z ப்ளஸ் y இந்த இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. ஈக்குவல் 110. இந்த 5 மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு, இந்த 2 y z லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. இங்கே ரெண்டத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் z ப்ளஸ் y வந்துருமா. இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு போனால் மைனஸ் 5 வரும். ஸோ இது வந்து 3z ப்ளஸ் y ஈக்குவல் டு 105 இருக்குது. ஸோ எல்லா equationல அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்காங்க. இதுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுப்போம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ equation 3. ஸோ திஸ் ஆர் அதர்வைஸ் கேன் பி ரிட்டன் as y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105. அதுவும் equation 3 இதை மாற்றி போட்டிருக்கேன். அவ்வளோதான். z ரெண்டாவது போட்டு y ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 equation எடுக்க போகிறேன். செகண்ட் equation தேர்ட் equation. ஸோ எதனால் எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா z கேன்சல் பண்ணதுக்கு இசட்டை கேன்சல் பண்ண முடியாது, பை ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஒய்னா இங்கே 3y தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 3y இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் அப்படியே போட்டு இதை மல்டிப்ளை பண்ணாலே போதும் equation 3. ஸோ அப்போ equation 3 × 3 பண்ணிடுங்க. அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 3 × 105.
So 3y plus 9z is equal to 315. இது equation 3 உள்ளது தான். இப்போ பாருங்க இதாக இருக்குது அடுத்தது 3y minus 4z equal to minus 10. சாரி அது செகண்ட் equation. இதாக இருக்குது தேர்ட் equation. செகண்ட் equation தான் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் equation 3y minus 4z is equal to minus 10. ஸோ அதை எடுத்துக்கோங்க 3y. இப்போ பார்த்தீங்கன்னா 3y minus 4z equal to minus 10 இருக்கா? இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 13zன்னு வந்துடும். 9 + 4 13 இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இங்கே இங்கே ப்ளஸ்ஸாக மாறிச்சு. 15 + 10 வந்து 325. ஸோ அப்போ 13z is equal to 325. z is equal to 325 divided by 13. கேன்சல் 13 கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 2 ஏன்னா 26 6 பேலன்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா 65 5ன்னு வந்துடும். ஸோ அப்போ z is equal to 25. z கிடச்சிச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா z கிடச்சிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட் இட் இன் தேர்ட் equation சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ தேர்ட் equationல z வழியாக 25 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் z is equal to 105 சாரி 25 in third equation. தேர்ட் equation என்னது y plus 3z equal to 105. z பல 25. ஸோ அப்போ y plus 3 into 25 equal to 105. y plus 325 is 75 divided 105. y equal to 105 minus 75 ரெக்கன்சி போயிடும். அப்போ 105 75 போச்சுன்னா 0 10 0 3. y equal to என்ன வந்தால் 30 இருந்திருக்கு. y கிடச்சாச்சு. இப்போ எக்ஸில் தூக்கி நம்ம போடணும். எக்ஸில் எதை போடணும் பார்த்தீங்கன்னா எக்ஸில் நம்ம ஃபஸ்ட் இக்குவேஷனில் போட்டாலே எக்ஸில் உள்ள வேறு வச்சிடும். ஸோ அப்போது 2x minus 3y equal to minus 20. Substitute in 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் y. 2x minus 3y equal to minus 20ன்றது 2x minus 3y equal to minus 20. அப்போ y equal to என்னது இப்போ தான் பார்த்தோம் 30. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2x minus 3 into 30 equal to minus 20. ஸோ அப்போ 2x is minus 90. 3 into 3 வந்து 9 0 இருக்குது. ஸோ 90 3 30s are 90 minus 20. இது ரைட் ஹேண்ட் சைட் போயிட்டுனா 2x is equal to minus 20 plus 90. அப்போ 2x is equal to 70. x is equal to 70 by 2 கேன்சல் ஆச்சுன்னா 35. அப்போ x is equal to 35. அப்போ x is equal to கிடச்சாச்சு. x is equal to 35, y equal to 30, z is equal to 25ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.